என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி ஒரு அதிமுக்கியமான செய்தி. நான் சொல்கின்ற விஷயத்தினை என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான வாக்கு. உன் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு வாக்கு. என் தங்கமே, உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்திய போலியான உறவு ஒன்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அம்மா இன்று உனக்கு அவர்களை அடையாளம் காட்டப் போகின்றேன். உன்னை இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் தவறாக சித்தரிக்க வேண்டும் என்று முயற்சிகளை ஒருவர் செய்கின்றார்கள் என்றால் அவர் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அவ்வளவு எளிதாக எல்லாம் இதனை செய்துவிட முடியாது. ஏனென்றால் ஒருவரின் குணத்தை அவ்வளவு எளிதாக மற்றவர்கள் முன்னிலையில் மோசமாக காட்டிவிட முடியாது. அப்படி ஒருவர் உனக்கு அதை காண்பிக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர்களிடத்தில் கவனமாக நீ இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதைத்தான் இன்று உன் தாயானவள் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை இது போன்று அப்படி செய்ய நினைப்பது யாராக இருக்க முடியும்? உன்னுடைய கஷ்டத்தை கண்டும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுவதை கண்டும் சந்தோஷப்படுவதற்கும் ஒருவர் துடித்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் யார் என்பதனையும் என் பிள்ளை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டு உன்னோடு நல்ல பிள்ளைகள் போல பேசி சிரித்து கொண்டு எப்பொழுதும் போல பேசிக்கொண்டு இருப்பவர்கள்தான் இதையெல்லாம் செய்பவர்கள். தன்னை விட இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருப்பவர்கள். என் தங்கமே, அவர்கள் யார் என்று இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை விட நீ உயரத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நீ சில நட்புகளை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ வாழ வேண்டும். ஏதேனும் சூழ்ச்சிகள் செய்தாலும் அதனை நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் உண்மை எது, போலி என்று எல்லாம் அத்தனை சுலபமாக எல்லாம் உன்னால் கண்டுவிட முடியாது. இன்று இருக்கின்ற மனிதர்கள் அதனை கண்டுபிடிப்பது அத்தனை எளிதான விஷயமும் கிடையாது. யாருக்கும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. நாம் இப்படி செய்கின்றோமே, அதனால் அவர்களின் வாழ்க்கை பாதிக்குமே என்று இங்கு யாருமே நினைப்பது கிடையாது. அதனால் என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும். மற்றவர்களை சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த போலியான உறவினை நீ தூக்கி எறிய வேண்டும். இவர்களிடத்தில் நீ எப்பொழுதுமே பழக்க வழக்கங்களை வைத்திருந்து எதையுமே சாதிக்கப் போவது கிடையாது அல்லவா? அதனால் என் குழந்தை, நீ இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து அறவே ஒதுக்கி வைக்க வேண்டும். சற்று மனம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ அப்பொழுது எல்லாம் ஒரு நிமிடம் நீ சற்று அமைதியாக இருந்து யோசித்து பார்க்க வேண்டும். இது போன்றெல்லாம் செய்வதற்கு யார் இவர்களுக்கு இடம் கொடுத்தது என்று சற்று சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பொறுப்பை யார் கொடுத்தது? என் தங்கமே, நீ கொடுக்கலாமா? அவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்தார்களானால் நிச்சயமாக நீ கொடுத்ததன் பலன்தான், அவர்களை தேடி நீ சென்றதன் பலன்தான் இன்று உனக்கு இத்தனை பெரிய அவமானத்தை தேடி கொடுக்க காத்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, ஒருவரை நன்றாக பழகிவிட்டு அவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பது என்பது அத்தனை சுலபமான விஷயம் யாருக்கும் வந்துவிடாது.
ஆனால் இது போன்றுதான் இவர்களுக்கு மனநிலை இருக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு நாளும் அவர்களிடத்தில் கத்தியோ கதறியோ அழுதோ புலம்பியோ நான் இப்படி இல்லை என்று சொல்லியோ எதற்காக எனக்கு இப்படி செய்கின்றாய் என்று சொல்லி நீ மன்றாடி எதையும் சாதிக்கப் போவது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். நீ அப்படி இல்லை என்று தெரிந்துதானே அவர்கள் இந்த வேலையை செய்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் மேலும் மேலும் நான் அப்படி இல்லை என்று சொல்லி நீ விவாதிக்க இங்கு எதுவுமே இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு உனக்கு வரவேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ ஒருபொழுதும் தொலைத்து விடாதே. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எந்த விஷயத்தை உன்னிடம் பேசினாலும் சரி, அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை என்னவென்று தெரிந்து கொண்டுதான் அடுத்தவர்களிடத்தில் நீ கேட்க வேண்டும். ஒருவரை பற்றி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் என்றால் அதை நீ என் பிள்ளை கவனித்தும் கவனிக்காமலும் விட்டுவிடாதே. அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டு சரியான பதிலை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உனக்கு வீசிய வலைக்குள் நீ சிக்கிக்கொள்ளாதே. என் பிள்ளையே, கவனம் மிகவும் அவசியம். அதிலும் இந்த மனிதர்களிடையே பேசும் பொழுது அதிக கவனம் தேவை. இவர்கள் எப்பொழுது யார் என்ன செய்வார்கள், யார் வாழ்க்கையை கெடுப்பது என்றல்லவா கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக இடம் கொடுத்து வைத்து பின்னால் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. இவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா? நாமும் அவர்களும் இருக்கின்ற இடத்தில் நம்மை தான் எல்லோரும். அதனால் என் பிள்ளையே, நீ இவர்களிடத்தில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த தாயானவள் நான் என்ன சொல்கின்றேன் என்பதனை மட்டும் நீ கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, என் பிள்ளையாக நீ இருக்கின்றாய் என்றால் உன்னை அவர்கள் முடக்க நினைக்கின்றார்களா? எப்பொழுது இதனை செய்ய நினைக்கின்றார்கள் என்று ஒரு நிமிடம் என் பிள்ளை நீ யோசித்து பார். உன்னுடைய கஷ்டங்களை ஒரு நாளும் நீ மற்றவர்களிடத்திலேயே சொல்லாதே. உனக்குள் உன்னுடைய நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். அதிலும் குறிப்பாக இவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் தங்கமே, இந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் உனக்கு எப்பொழுதுமே உனக்கு வெற்றிதான் கிடைக்கும். யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை உன்னிடத்திலிருந்து யாராலும் பறிக்க முடியாது. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே நான் துணையாக இருப்பேன். உன்னுடைய வெற்றியை தான் நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.